மக்களே வாங்க, இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா புடலங்காய் வெஞ்சனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா, அவளுக்காண்டி செய்வோம் மக்களே. பாருங்கள், வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம், கடுகு போடணும். எங்கிட்ட கடுகு தீர்ந்துருச்சு மக்களே, அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிறணும். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் புடலங்காய் வெஞ்சனம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சொல்லித்தரேன் மக்களே. பாருங்கள், என் ஃப்ரெண்டும் நேற்று ஆசைப்பட்டு கேட்டால் செஞ்சு போடு அப்படின்ட்டு. அவளுக்காண்டி பச்சை மிளகா சிவப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க மக்களே, பழுத்துருச்சு. அப்புறம் வந்துட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்துட்டு நான் வந்து வேக வச்சு புடலங்காய் கடலப்பருப்பு ரெண்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. ஃபஸ்ட்டே வந்து கடலப்பருப்பை நல்லா நசுக்கிற அளவுக்கு வேக வச்சுருங்க. அதாவது கடலப்பருப்பை நம்ம நசுங்கணும் அந்த மணிக்கே வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் புடலங்காவை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு வேக வச்சேன். ஏன்னா புடலங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் மக்களை. அப்புறம் வந்துட்டு வேக வச்ச புடலங்காவை போட்டுக்கலாம். வேக வைக்கும்போதே லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. அதாவது நம்ம புடலங்காய் போடுவோம்ல, அந்த டயத்தில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. இதே இது பாசிப்பருப்பும் இதே மாதிரி நல்லா வேக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புடலங்காவை போட்டு வேக வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். எதிர்ப்பாக போட்டுக்குவேன். நான் எப்போயுமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினச்சி கடலப்பருப்பும் புடலங்காவும் போடுவேன் மக்களை. ஒரு சில பேர் வந்து கூட்டு மணிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பும் புடலங்காவும் போட்டு வேக வைப்பீங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம் மக்களை. எந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன்னு பாருங்கள் மக்களே, தெரியுதா? இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு மக்களே.
அவ்வளோதான் மக்களே. இதில் நம்ம வந்து நல்லா அந்த இது இதாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டால் முடிஞ்சிச்சு மக்களே. பொல்லங்காய் வெஞ்சினோம் ரெடி மக்களே. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் மக்களே. இதெல்லாம் இது வந்து நம்ம குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காய் சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மக்களே. ஆனால் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு இதே மெத்தடில் தாளித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் மக்களே.